Hey fam, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம வீடியோஸ்ல என்ன வண்டி எடுத்து வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி கம்பெனில இருந்து ஒரு ஈகோ எடுத்து வந்திருக்கோம். ஒரு 10 சீட்டர் கார், ஒரு 7 சீட்டர் கார், என்ன வேணா சொல்லலாம். ஒரு மல்டி பர்பஸ் கார், என்ன வேணா சொல்லிக்கோங்க சரிங்களா. அந்த மாதிரி ஒரு வகையில ஒரு மல்டி பர்பஸ் வெஹிக்கிளா மாருதி சுசுகி கம்பெனில இருந்து ஒரு ஈகோ எடுத்து வந்திருக்கோம். சோ இந்த வண்டியை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தான் பாத்தீங்கன்னா வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தீங்க அப்படினா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை போட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்ட்டா மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் வண்டியோட டீடைல்ஸ் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தாங்க, மாருதி சுசுகி கம்பெனில இருந்து ஒரு ஈகோ சரிங்களா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு எலஃபண்ட் கிரே கலர் சரிங்களா, ஒரு கிரே கலர்ல இருக்கு. ஸோ இந்த வண்டியோட டீடைல்ஸை இப்போ நான் திருப்பி உங்கள்கிட்ட சொல்றேன். மாருதி ஈகோ 2014 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. 2029 வரைக்கும் எஃப்சி இருக்கு. இன்சூரன்ஸ் வந்து ஜூலை 2025 வரைக்கும் இருக்கு பாத்துங்க. அதாவது இன்னும் ஒரு இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் லைவ் இருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பெட்ரோல் பிளஸ் சிஎன்ஜி என்டாஸ்மெண்ட்டோட இருக்கு உங்களுக்கு சரிங்களா. பெட்ரோல் பிளஸ் சிஎன்ஜி என்டாஸ்மெண்ட், சிஎன்ஜியில் ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்குங்க இந்த வண்டி சரிங்களா. இப்போ வாங்க வண்டியோட 4 டயர் கண்டிஷன் ஓவரால் பாடி லுக்கா லைவா பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன வெஹிக்கல் இதுதான். ஸோ இதோட 4 டயர் கண்டிஷன் ஓவரால் பாடி லுக்கா லைவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வண்டியோட டீட்டெயில்ஸை 1 செகண்ட் நான் திருப்பியும் சொல்கிறேன். மாருதி ஈகோ 2014 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி என்டாஸ்மெண்ட்டோட இருக்குங்க. எஃப்சி 2029 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. இன்சூரன்ஸ் இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. ஜூலை 2025 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. இப்போ வாங்க வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்றத லைவாக பார்ப்போம். ஸோ வண்டியை பற்றி உங்களுக்கு என்ன சொல்லணும், ஒரு மல்டி பர்பஸ் வண்டிங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கடை வச்சுருக்கவங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான் ரொம்பவே பிடிச்ச வண்டியாக இருக்கும். ஏன்னா இந்த வண்டியில் ஆளுங்களும் உட்காந்துக்கலாம், அதுவும் இல்லாமல் ஜாமான் சீட்டை கழட்டி போட்டோம்னா ஜாமான்லாம் நிறைய ஏற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மல்டி பர்பஸ் வெஹிக்கிள் தான். 2014 மாடல். வாங்க வண்டியோட ரைட் சைட்லேருந்து போயிடலாம். இந்த வண்டியில் உங்களுக்கு பவர் விண்டோஸ் எதுவுமே வராது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவலாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அந்த இதுதான் வரும். அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி லைவாக ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படின்னு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75,034 கிலோமீட்டர் மட்டுமே ஓடின ஒரு வெஹிக்கிளுங்க. வெறும் 75,034 கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்கு சரிங்களா. வாங்க வண்டியோட சென்டர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு ஒன்று பைனரி செட்டு பார்த்தீங்கன்னா MP3 செட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே ஏசியோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடுது. ஏசியும் பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங்காக ஒர்க்கிங்கில் தாங்க இருக்குது சரிங்களா. ஏசிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. வண்டியோட க்ளோ பாக்ஸ் பார்ப்போம். வண்டியோட க்ளோ பாக்ஸ் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ஒரு குட்டி வண்டிக்கு குட்டி க்ளோ பாக்ஸ், அது இல்லாமல் இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கும். பேஸ் வேரியன்ட்டுங்கிற காலத்தினால எந்த ஒரு ஏர் பாக்ஸ் எதுவுமே வராதுங்க இந்த வண்டியில் சரிங்களா. நான் முன்னாடி சொல்லணும்னா இந்த வண்டி ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வண்டி மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணதே சரிங்களா. வண்டியோட சீட் கவரோட லைவ் கண்டிஷன் பாருங்கள். பிளாக் அண்ட் ரெட் வித் அந்த ஒரு காம்பினேஷனில் ஒரு டீசெண்டான சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. அதே கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் பேடோட அட்டையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு போட்டிருக்காங்க சரிங்களா. வண்டியோட ஃப்ளோர் மேட் பாருங்கள், நல்லா டீசெண்டான ஒரு ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு நார்மலான ஒரு மேட் தாங்க இருக்குது. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மேட்டு கிடையாது, ஒரு நார்மலான ஒரு சின்ன மேட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. போங்க வண்டியோட ரியர் சீட்டுக்கு போவோம். ரியர் சீட்டுக்கு போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ரியர் சீட்டில் பார்த்தீங்கன்னா நான் உட்காந்துருக்கேன். ரியர் சீட்னா சென்டர் சீட் சரிங்களா. இதுக்கு பின்னாடி ரியர் சீட் ஒன்று இருக்குது. ஓகேவா. சீட்லாம் பின்னாடி ஃபுல்லாக தள்ளி தாங்க இருக்குது. இருந்தாலும் வண்டியோட இதை பார்த்துக்கோங்க, நல்லா ஸ்பேசியஸாக தான் இருக்குது உங்களுக்கு சரிங்களா. இந்த வண்டியில் உங்களுக்கு வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட அப்பல்சர் பாருங்கள், ஒரு 2015 மாடல். பட் நல்ல ஒரு ஒயிட் கலரில் நீட் அண்ட் கிளியராக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்பல்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு டீசெண்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரியர் சீட்டோட கண்டிஷனையும் நீங்கள் லைவாக பாருங்கள். அதே தீம் நல்லா இருக்குங்க, எந்த ஒரு கிளியர் இது மாதிரி எதுவுமே கிடையாது. அப்படியே ரியர் சீட்டையும் நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. வாங்க வண்டியோட டெக் எப்படி இருக்குது அப்படின்றத போய் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வண்டியோட டெக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎன்ஜி டேங்க் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருந்துருது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சிஎன்ஜி
சிலிண்டர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பின்னாடி தான் கொடுத்துருக்காங்க சிஎன்ஜியோட சிலிண்டர். ஓகேவா? இப்போ வாங்க வண்டியோட ஃப்ரண்ட்டுக்கு போயிட்டு வண்டியோட டீட்டெயில்ஸை 1 செகண்ட் நான் திருப்பியும் சொல்கிறேன், அண்ட் ப்ரைஸையும் பார்ப்போம். மேம், இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் 4 டயர் கண்டிஷன் ஓவரால் பாடி லுக் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. எல்லா வீடியோஸ்லையும் நம்ம இன்ஜின் சவுண்டு இன்ஜின் ரூமை காட்டுவோம். பட் இந்த வந்து இன்ஜின் ரூம் உள்ளே இருக்கும், எல்லாத்துக்குமே தெரியும். இன்ஜின் சவுண்டு பக்காவாக இருக்குங்க, எந்த ஒரு அப்நார்மலான நாய்ஸ் வரவே கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸை 1 செகண்ட் நான் திருப்பியும் சொல்கிறேன். 2014 மாடல் மாருதி ஈகோ செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி என்டாஸ்மெண்ட்டோட இருக்குது. சரிங்களா? 2029 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டி அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வண்டி எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல மோகனா கார்ஸில் இருக்குது. இவங்களோட எக்ஸாக்டான அட்ரஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இல்லை ப்ரோ, எனக்கு இந்த வண்டியில் எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் இருக்குது, இல்லை இந்த வண்டிக்கு நான் அட்வான்ஸ் போட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும் மோகனா கார்ஸ்னு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த வண்டியோட டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அண்ட் டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,75,000 கோட் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ்டு கிடையவே கிடையாது. நேரில் வாங்க. முக்கியமாக நம்ம சேனலை பார்த்துட்டு வந்தோம்னு சொல்லுங்கள், அப்போ தான் அந்த ஒரு அவங்களால என்ன முடியுமோ அதை பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்க. நம்ம சேனல்லேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம சேனல் பேரை மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வண்டி அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் 3,75,000 ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வந்து மெக்கானிக் கூட செக் பண்ணி பாருங்க, வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்க, வண்டி பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ பார்த்தா அடுத்த நல்ல வீடியோ சந்திக்க ஸ்டே டியூன் மக்களே.